ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நாங்கள் சாப்பிட போகிறோம் கோயம்புத்தூரில். ஆக்சுவலாக எங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஆண்டி வந்து சொல்லியிருந்தாங்க, இங்கே ரசனைன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கோயம்புத்தூரில் திறந்துருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. அதனால் சரி போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்லான்னு போகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவையும் ஆக்சுவலாக கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அவள் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே போய் நம்ம அந்த கேப்பில் நம்ம போய் இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நானும் சாந்தினியும் பாப்பாவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் போயிட்டுருக்கோம். அவங்க மெனு ஐட்டம்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ட்ரெடிஷ்னல் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெனுவே இல்லை. நிறைய வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ எந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே நீங்கள் பார்க்காத ஐட்டம்ஸாக தான் இருக்குது. அவங்களோட காம்பினேஷன்ஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து இந்த ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே இந்த லாஸ்ட் வீக் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். அப்போவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் சரி டிசைட் பண்ணி கண்டிப்பாக மறுபடியும் வந்து ஒரு தடவை vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்தோம். சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்தோன்னே சும்மா ஒரு அந்த பப்பட்ஸ் மாதிரி வைப்பாங்க சாப்பிட்றதுக்கு, சும்மா அது ஒரு ஸ்டார்டர் மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம். அது மாதிரி அது சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா டாக்கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பரோட்டாவில் அப்படியே டாக்கோ மாதிரி பெண்ட் பண்ணி உள்ளே ஃபுல்லாக அந்த சிக்கன் ஸ்டஃப்டு வித் இது மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு வகையான ஷவர்மா மாதிரி இருந்தது. பட் ஆனால் அந்த ஷவர்மாவில் மைதாக்கு பதிலாக இங்கே பரோட்டா மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. பார்க்குறதுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு 500-400 எவ்வளவோ. பட் ஆனால் பார்க்குறதுக்கு இப்படி இருந்தாலும் செம்ம ஹெவியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒன்று சாப்பிட்டோன்னே எனக்கு ஆக்சுவலாக வயிறு அடைச்சிருச்சு. அடுத்த ஃபேவரட் ஸ்டார்டர் வந்து பொரிச்ச பரோட்டா மிளகு கோழி. சூப்பராக இருந்தது. லைட்டாக அந்த ஃப்ரைடு பரோட்டா மேலே அந்த சிக்கன் கீமா வச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை. அது போக பிரியாணிலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சாந்தினி வந்து அந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு கிடைக்கிற அந்த கரண்டி ஆம்லேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கனாலே இந்த கடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. புது புது ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லா ஐட்டம்ஸுமே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம்னா இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இது மட்டும்தான் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது அந்த மாதிரி சொல்லுவோம். பட் ஆனால் இந்த கடையில் நாங்கள் வந்து 2 தடவை சாப்பிட்ருக்கோம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணது சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே வந்து சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எல்லா கடைகளுமே ஓரளவுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்ப ஏதோ ஒரு 20-30 ரூபா வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் சொல்கிற மாதிரி என்றைக்கா ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க இது பார்த்திங்கன்னா அதுவும் அந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண டைப் ஆஃப் பிரியாணியில் மேலே அப்படியே ஒரு துணி மாதிரி லேயரில் வந்து அப்படியே அந்த ஆம்லேட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. இவங்ககிட்ட அந்த பேம்பு பிரியாணி, வடை சட்டி சோறு, சிக்கன் வடை சட்டி, மட்டன் வடை சட்டி சோறுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்ட அந்த டைப் ஆஃப் மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம ஜீரக சம்பா அரிசியும் இருக்குது, அவங்க சொல்கிற மாதிரி பாஸ்மதி ரைஸ் பிரியாணிஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பாப்பா தூங்கிட்டா சாப்பிட்றப்ப. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி எந்திரிக்க டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். மீன்வயல் பார்த்திங்கன்னா சாந்தினி வந்து இன்னொரு அதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் அந்த ஃபிஷ் ஆர்டர் பண்ணாள். அவள் ஃபிஷ் ஆனால் ஆர்டர் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பிட்டு அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷலாக இருந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஓகேவாக இருக்குது அப்படின்னா. பட் ஆனால் ஃபிஷ் வந்து பொதுவாகவே காஸ்ட்லி. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா 595 pounds, 595 rupees எவ்வளவோ.
கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிக்கிறப்ப அவளும் எந்திரிச்சிட்டா. நானும் பாப்பா கொஞ்ச நேரம் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ சாந்தினியும் சூப்பராக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதான் அந்த 2 hours கேப்புக்குள்ளே நாங்கள் சூப்பர் வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எங்களுக்கு. தங்கமயில் எங்கே வந்திருக்கா? ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டியா நீ அப்பா மாதிரி? இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆம்பியன்ஸ் ஓகே நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ எல்லா டேபிள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருந்தாங்க. பக்கம் பக்கம் ஒட்டி இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ இது சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐட்டம்ஸ் நாங்கள் காமிச்சோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே நாங்கள் சாப்பிட்டது வந்து எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 375 475 அந்த ரேஞ்ச் தான். ஓவராலாக 2300 rupees வந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி மில்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? லக்ஷ்மி மில்ஸ் காம்ப்ளெக்ஸ் இல்லை சாரி லக்ஷ்மி மில்ஸ் ஆக்சுவலாக இருக்கு இல்லையா? அங்கே வந்து நம்ம இந்த ஜூடியோ மேக்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது மேக்ஸுக்கு பின்னாடி தான் இந்த ரசனைங்கிறது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே நிறுத்தி நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு கோயம்புத்தூர்லேயே நிறைய புது புது ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்குது. சரி அதனால் ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்டு சொன்னனால தான் நாங்கள் இங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.